என் கூட அவர் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் சொல்றாரு, நான் எழுதி கொடுத்த வேதாகமத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் உங்களை மனதில் வைத்து தேவன் எழுதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. அப்ப அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடியினால அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட மாறி அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல உங்களை மாத்துவாரு தவிர உங்களுக்காக வார்த்தையை அவர் ஒரு நாள் மாற்றிக்கொள்ளவே ரோடு போட்டிருக்கிறாங்க ஹைவேல. அப்படி போட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன கல் இருக்குது. அந்த கல்லை தள்ளி விட்டுறலாம். ஆனா வேலையில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆளு, ரொம்ப நல்ல மனுஷன் போல. அந்த கல்லை தள்ளாம நேரா வந்த கோடு கொஞ்சம் வளைஞ்சு திருப்பி அப்படி போகுது. அதை ஒருத்தன் போட்டோ எடுத்து போட்டிருக்கான். அந்த கல்லை தள்ளிட்டு போட்டிருக்கலாம். அவனுக்குள்ள என்ன ஒரு விரக்தியோ தெரியல, நேரா வந்த கோட்டை வளைச்சு திருப்பி மறுபடியும் திருப்பி எடுத்துன்னு போயிருக்கிறான். இன்னொரு இடத்துல பாக்குறான், மரம் ஒண்ணு நிக்குது. அவன் நல்லவன், மரம் வைக்கணும்ன்ற ஞாபகத்துல என்ன பண்றான், மரத்துக்கிட்ட வரைக்கும் வந்து மரத்தை வெட்டல, மறுபடியும் கட் பண்ணி அந்த கோடை எடுத்து போட்டுட்டு எடுத்துன்னு போறான். அதே போல தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நம்மளையும் பாக்குறாரு. நமக்கு அந்த வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னாக்கா இவனுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்றவர் கிடையாது. இந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல் உங்கள் வாழ்க்கை அதற்கு எதிராக இருந்தாலும் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் அவர் மாற்றி இந்த வார்த்தையோடு கூட கனெக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் கோயிலுக்கு வர்றீங்க. நீங்க வீட்டுல உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாதது போல இருப்பீங்க. எப்படி சொல்றது, என் வீட்டுல 3 ஃபேஸ் லைன் இருக்கு. பில்லர்ல இருந்து வரக்கூடிய லைன் பாக்ஸுக்கு, என்னுடைய மீட்டர் பாக்ஸுக்கு வருது இல்ல, அங்கிருந்து கரண்ட் கரெக்டா இருக்கு. பில்லர்ல பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு வயர் மட்டும் என்னாச்சுனாக்கா லூஸ் ஆயிடுச்சு. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, இங்க போன் பண்ணி கேட்கறேன், அங்க போன் பண்ணி கேட்கறேன், எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்குது. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் வர மாதிரி 3 ஃபேஸ் என்ன அப்படின்னு இபிக்கு போன் பண்ணி ஆளை வர வச்சு பார்த்தாக்க பில்லர்ல என்னுடைய வயர்ல போறது வயர் மட்டும் லூஸ் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. அதனால கனெக்ஷனு வரல. அப்போ வந்து அந்த கனெக்ஷன் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண உடனே கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் சில பேர் கனெக்ஷன் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ கனெக்ஷன் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க இருட்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப நீங்க கனெக்ஷனுக்குள்ள வரீங்களோ அப்பதான் நீங்க வெளிச்சத்துக்குள்ள. ஆமா, நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது எப்படி மாத்தலாம், இது எப்படி மாறும், இது எப்படி பண்ண போறோம், 1000 நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆலயத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. நான் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். ஆமா, நீங்கள் எப்படி செய்யலாம்னு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் எப்படியெல்லாம் செய்யலாம்னு ஆராய்ந்து கொண்டு. ஆமா, இது எப்படி முடிக்க போறோமோ தெரியல, கடவுள் பாப்பாரு, இது எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அல்லேலூயா. தேவன் செய்வாரா அப்படின்றது சந்தேகம், தேவன் செய்யலாம் அப்படின்றது நம்பிக்கை, தேவன் செய்வார் அப்படின்றது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமா, 3 கூட்ட மக்கள் எப்பொழுது இருந்துகிட்டே இருப்பாங்க. தேவன் செய்வாரா அப்படின்னாக்க சந்தேகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். தேவன் செய்யலாம், கொடுக்கலாம், தரலாம், வரலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு லா அப்படின்ற வார்த்தையை போட்டாங்க அப்படின்னாலே நம்பிக்கை இருக்குது அவங்களுக்குள்ள. ஆனா கட்டாயமாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் தரையில விழுந்து போகாது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுவதற்கு. ஆமா, மனம் மாற. ஆமா, அப்ப மனுஷனையும் தேவனையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. மனுஷன் வேற, தேவன் வேற. ஆனா அந்த மனுஷன் ஒரு தேவ மனுஷனாய் மாறும் பொழுது அந்த தேவனை போல் அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். சோ இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிறது. நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழுந்து போகாது. நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ, நீ என்னெல்லாம் கேட்டையோ, நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் வாழ்க்கையில தேவன் செய்து முடிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். இதனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. Praise God. Hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பொய் பேசுவதை விட பொய்யை நம்புவது ஆபத்தானது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, எவர்கள் கவனிக்கிறார்களோ
அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் உற்று கவனிக்க கூடியவராக. ஆமா, எவர்கள் கவனமற்று இருக்கிறார்களோ, ஏன் கடவுளுடைய ஆலயத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனமற்று இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, இன்டைரக்டா தேவனை என்ன பண்ணாக்கா மட்டுப்படுத்துறீங்க, அசட்டைப்படுத்துகிறீர்கள். அப்படி அசட்டைப்படுத்தக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் ரொம்ப கேர் பண்ணி பார்க்கக்கூடியவரா கிடையாது. யார் வேதம் சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவனை. ஆமா, அவர் எப்படி கனப்படுத்துவீங்க? அவர் எப்படி கனப்படுத்த முடியும்னாக்க, அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது எவர்கள் கவனமாய் கேட்கிறார்களோ அவர்கள் தேவனை கனப்படுத்துகிறார்கள். தேவ வார்த்தையை கவனமாய் கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையை தேவன் கவனமாய் பார்க்கக்கூடியவராக. ஆமா, ஆலயத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னாக்கா ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு டைம், ரொம்பவும் ஒரு காஷியஸான ஒரு டைம். என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவன் பரலோகத்தில் எழுந்து நின்று அவர் பேசும் பொழுது நிசப்தம் உண்டாயிருக்குமா. அப்படின்னாக்கா கீப் குவைட்டா இருப்பாங்க, பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கும். ஏன்? அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிகவும் வல்லமையானது, அர்த்தம் பொதிந்தது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்பதை அவர்கள் அறிந்திருக்க கூடியவர்களாக. ஆமா, அதே போலதான் ஆலயத்திலும் சரி. பொய் பேசுவதை விட பொய்யை நம்புவது ஆபத்தானது. சில பேர் சொல்றாங்க பொய் பேசாதீங்க, பொய் பேசாதீங்கன்றாங்க. ஆனா சில பேர் பொய்யை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. போய் பேசுறது கூட எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றது கிடையாது. ஏன்னா வேணும்னே பேசுறது கிடையாது, ஏதோ தெரியாம ஏதோ சூழ்நிலை நிமித்தம் ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு கஷ்டமான இடத்துல வாய் தவறி பொய் சொல்லிடுறோம். அதை சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு தேவனத்துல மன்னிப்பு கேட்கிறோம். சோ பொய் பேசுறதை விட ரொம்ப ஆபத்தானது ஒண்ணு இருக்கிறது தெரியுங்களா? பொய்யை நம்புவது. பொய்யை நம்புவது ரொம்பவும் ஆபத்தானது. காலையில சொன்ன பாத்தீங்களா ஆராதனை டைம்ல, பொய்னா என்ன அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னாக்க நீங்க சொல்லணும், இந்த வேதத்துல என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகளுக்கு எதிராய் வருகிற எல்லா வார்த்தைகளும் பொய் தான். அல்லேலூயா. ஆமா, நீங்க பார்க்கணும் வேதத்தை. அதுதான் வேதத்தை படிங்கன்னு சொல்றோம். பைபிளை படிங்க. ஏன்னாக்கா பைபிளை படிச்சீங்கன்னா தான் எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனாக்கா பொய்யை நம்பிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போயிருவீங்க. வாழ்க்கை முடிஞ்சு கடைசி நாட்களை பார்ப்பீங்க, திரும்பி பார்த்தாக்க அப்ப பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, பைபிள்ன்றது வயதான நேரத்துல பொழுது போகாதவர்களை உட்கார்ந்து படிக்கிற புத்தகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் யோசுவாட்ட சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு. யோசுவாக்கு எத்தனை வயசு அப்போ சொல்லுங்களேன்? காலேப் சொல்றாரு. காலேப் என்ன சொன்னாரு? எனக்கு 80 வயசு கிட்ட ஆகுது. 40 வயசு கிட்ட கடவுள் அழைச்சாரு, 80 வயசு ஆகுது, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிட்டோம், இப்ப அதை கூட நான் அதை சுதந்திரமாக்கிக்கிறேன். யோசுவா மோசேக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்ப மோசேயுடைய ஸ்தானத்துல யோசுவா வரும்போது கடவுள் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாமல் இருப்பதாக. அப்ப யோசுவா அந்த முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் நடத்தக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்ட்லி ஒரு 60 to 80 இயர்ஸ், 60 to 80 இருக்கலாம். அதுக்கப்புறம் யோசுவா அநேக நாட்கள் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா அந்த நடுத்தரமான ஏஜ்ல கடவுள் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாது இருப்பதாக. அதனால சில பேர் நினைச்சுக்காதீங்க பைபிள்ன்றது கடைசி காலத்துல உட்காந்து படிக்கிற புஸ்தகம்னு. அப்படி யாராச்சும் நினைச்சு அப்படி படிச்சாங்கன்னாக்க அவங்க வாழ்க்கையில செஞ்ச தவறுகள்லயே மிகப்பெரிய தவறு அதுதான். அல்லேலூயா. வேத புத்தகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் படிக்கும்படியாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னாக்க அவனோடு அவர் பேச விரும்புகிறார். நீங்க ஒவ்வொரு நாள் வேதத்தை படிக்கும் பொழுதும் அந்த வேதம் உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேரோட வேதம் பேசுது? எத்தனை பேரோட வேதம் பேசுது? ஆமா, உங்ககிட்ட வேதம் பேசிச்சு அப்படின்னாக்க நீங்க உயிருள்ள கோழின்னு அர்த்தம். நான் பைபிள் படிக்கிறேன் சார், ஒண்ணுமே எனக்குள்ள இன்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்க செத்த கோழின்னு அர்த்தம். கோழிக்கறி கடைக்கு போனீங்கன்னா எழுதி போட்டிருப்போம், லைவ் ட்ரெஸ்டு. லைவ் அப்படின்னாக்கா உயிரோடு இருக்கிற கோழி, ட்ரெஸ்டு அப்படின்னாக்கா உரிச்ச கோழி, செத்த கோழி. அதே மாதிரி பைபிளை படிக்கும் பொழுது எதுவுமே உங்க கூட இன்டராக்ட் பண்ணல, எதுவுமே உங்களை அசைக்கல, எதுவுமே உங்களை மூவ் பண்ணல அப்படின்னாக்க செத்த கோழியை போல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். படிக்கிற வார்த்தையில் உங்களை அடியே அசைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க உங்களுக்குள்ள உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளை நான் சொல்றேன், பொய் பேசுவதை விட பொய்யை நம்புவது ஆபத்தானது. சரி சொல்லுங்க, எது பொய்? பொய்னா எது? கேட்கல. தேவ வார்த்தைக்கு எதிரான அனைத்தும் பொய் தான். காதுல ஒரு வார்த்தை கேக்குது, இந்த வியாதி சுகமாகாது, இந்த கடன்ல இருந்து நீ வெளியில வர முடியாது,
இந்த இடத்த உன்னால வாங்க முடியாது, இந்த வேலையில உன்னால வெற்றிகரமா வர முடியாது, இந்த படிப்பை உன்னால சரியா படிக்க முடியாது, இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியாது, இது உனக்கு கிடைக்காது அப்படின்ற வார்த்தை உங்க காதுல வந்துச்சுனாக்க அது என்னதுங்க? ஆமா, பொய். பொய்யான வார்த்தை. பொய்யை நம்புவது ஆபத்தானது. இன்னொன்னு இருக்குது, உண்மை பேசுவதை விட உண்மையை நம்பாமல் இருப்பது அபாயகரமானது. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, உண்மையை பேசுவதை விட உண்மையை நம்பாமல் இருப்பது அபாயகரமானது. டேஞ்சர். இபி பாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு மண்டை ஓடு போட்டு சுத்தி ரவுண்டு போட்டு டேஞ்சர் போட்டிருப்பாங்க. அப்ப என்னதுங்க? தொட்டீங்கன்னாக்கா ஆல் அவுட்னு அர்த்தம். அதே போல உண்மையை பேசுவதை விட உண்மையை நம்பாமல் இருப்பது அபாயகரமானது. சரி, எது உண்மை? தோசையை திருப்பி போடுங்க. இந்த பைபிள்ல சொன்ன வசனத்துக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னாக்க, நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. அப்போ உங்க வாழ்க்கையில ஒன்று டிசைட் பண்ணிடணும், என் வாழ்க்கையில நான் கேட்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் எனக்கு தேவன் எழுதி கொடுத்துக்கிற காரியங்கள் தான் உண்மையானது, சத்தியமானது. இந்த சத்திய வார்த்தைகளை நம்பும் பொழுதுதான் என் வாழ்க்கை செழிப்பாக கூடியதாக. வாக்கு தத்தங்களை தேவன் வச்சிருங்கன்னு எழுதி கொடுக்கல. வாக்கு தத்தங்களை தேவன் எப்படி கொடுத்திருக்கிறாரு? வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சில பேர் வச்சிருங்க அப்படின்னு சொன்னனால பைபிள்ல ஒரு பெண்ணு கூட கிறுக்காம, ஒரு பென்சில்ல கோடு கூட போடாம புது பைபிள் அப்படியே வச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க? இல்லைங்க, இது ஆண்டவருடைய பைபிள்ல சுத்தமா தூய்மையா பரிசுத்தமா வச்சிருக்கிறேன். இந்த பைபிள் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுக்கா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? அவன் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. பைபிள் சுத்தமா வச்சுக்கோ. பைபிள் சுத்தமா இருந்தா நீ அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். எப்ப பைபிள் அழுக்கா கிழிஞ்சு போய் கிறுக்கி ஒரு மாதிரி இருக்குதோ, கையில இருக்கிற பைபிளை வச்சே சொல்லிடலாம் நீங்க எவ்வளவு சுத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஆமா. ஒரு முறை ஒருத்தன் போலீஸ் கையில மாட்டிக்கிட்டான். அவனை விசாரிக்கும் பொழுது அவன் சொன்னான், ஏன் நான் ஒரு கிறிஸ்தவனியா அப்படின்னா. கிறிஸ்தவன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்குள்ள சந்தேகம். பக்கத்துல ஒருத்தன் சொன்னான், கிறிஸ்தவங்கனாக்கா முழங்கால் போட்டு செபிப்பாங்க, அவனுடைய முட்டியை பாரு அப்படின்னாங்களாம். முட்டியை பார்த்தா முட்டியில வடுவே இல்லை, முட்டி அப்படியே பல பல பலன்னு இருக்குது. முட்டியிலே போட்டானுங்க. நீ எல்லாம் கிறிஸ்தவனா? போடு போடு போடுன்னு. அதே போல உங்க கையில இருக்கிற பைபிள் காமிச்சு கொடுத்துரும் நீங்க எவ்வளவு சுத்தமானவங்கன்னு சொல்லி. பைபிள் சுத்தமா இருந்துச்சுனாக்க நீங்கள் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். பைபிள் அழுக்கா கிழிஞ்சு கோடு கோடா போட்டு கந்தரகோலமா இருந்துச்சுனாக்க நீங்க ரொம்பவும் சுத்தமா பரிசுத்தமா உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப வாக்கு தத்தங்களை தேவன் வைத்திருங்கள் என்று எழுதி கொடுக்காமல் வாக்கு தத்தங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அதான் ஒரு மனுஷனை குறிச்சு காண்பிக்க போகிறேன். நம்ம அறிக்கைக்குள்ள கடந்து போய் அப்படியே போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க உபாகமம் 26ஆம் அதிகாரத்தை. ஓ, நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி நன்றி. 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தெய்வத்தை நோக்கி பார்த்து அறிக்கை செய்து கடந்து போகலாம். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். இப்ப இதே வாக்கு தத்தத்தை நம்ம தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, கடவுள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி தேவன் செய்வார். அந்த வாக்கு தத்தங்களை படிக்கும் பொழுது அவங்க உள்ளத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாயிரணும். எந்தெந்த விதத்துல தேவன் செய்வார், எப்படியெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்ய போகிறார், அந்த கிரியேட்டிவிட்டி உள்ள உண்டாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களா தேவன் உங்களை மாற்ற கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை தேவன் சிறந்திருக்கும்படி நாட்கள் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனசு மாறுது, உங்களுடைய சிந்தனை மாறுது, உங்களுடைய பேச்சு மாறுது, உங்களுடைய புத்தி மாறுது,
அப்படி எல்லா மாற்றத்துக்குள்ள வந்து கொண்டு இருக்கும் பொழுது எதை காட்டுறதுனாக்க சிறு சிறு மாற்றம் பெரிய மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கிறது. சிறு துளி பெருவெள்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லிட்டில் டிராப்ஸ் மேக்ஸ் த ஓஷன் அப்படின்வாங்க. சிறு துளி பெருவெள்ளம். நம்ம ஆளுங்க சின்னது அப்படின்னாக்கா அது கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறதே கிடையாது. ஆனா தேவன் எப்பயுமே சின்ன காரியங்களுக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை வருது அப்படின்னாக்க தேவன் பெரிய மாற்றத்துக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு. ஆமா, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கித்துக்கிட்டு இருந்தாராம். பெரிய திரள் கூட்டத்துல பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது மேடையில் இருக்கிறாரு. பிரசங்கித்துக்காக நின்று கொண்டு ஆயத்தமாகிட்டு இருக்கிறார். பிரசங்கிக்க போறாரு. அப்பொழுது திரள் கூட்டமான மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு புறா அப்படியே பறந்து வந்துச்சான். கூட்டத்துக்குள்ள அப்படியே பறந்து வந்த புறா கரெக்டா மேடை கிட்ட வந்துச்சான். மேடை கிட்ட வந்த புறா கரெக்டா அந்த ஊழியக்காருடைய தோல்ல வந்து நின்னுச்சான். எல்லாரும் கேட்டாங்களா, ஷூன்னு விரட்டி விட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த கூட்டத்துல இந்த இடத்துல புறா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் புறா வந்துச்சு. அப்படியே வந்த புறா வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம், மேடைக்கிட்ட வந்துச்சு. மேடைக்கிட்ட வந்த புறா யாரு மேலேயாச்சும் உட்காந்துருக்கலாம், என் மேல உட்காந்துருக்குது. அப்ப இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாக்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இந்த கூட்டத்திலே அவருடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது அதை கட்டாயம் நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னாக்க அதன் மூலமா தேவன் உங்க இடத்துல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. சின்ன சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்குதா? சின்ன சின்ன குண மாற்றம் பாக்குறீங்களா? ஹஸ்பண்ட் கிட்ட பாக்குறீங்களா? ஒய்ஃப் கிட்ட பாக்குறீங்களா? பிள்ளைங்க கிட்ட பாக்குறீங்களா? ஒரு சின்ன மாற்றத்தை பாக்குறீங்களா? ஆமா, இது என்னத்த பெரிய வந்துட போது கிடையாது. சின்ன மாற்றத்துக்குள்ள தேவன் பெரிய மாற்றத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய காட்டையே தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, மறைத்து வைத்திருக்கிறார். அதே போல சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தோம் பாத்தீங்களா? நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில தேவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்கு போங்க, வீட்டுல போய் கொஞ்ச நேரம் யோசிங்க. நம்ம கண்ணு எப்பயுமே பெருசா தான் பாக்குறது, சின்னதை பாக்குறதே கிடையாது. ஆனா உங்க கண்ணு எப்ப சின்னதை பார்க்க ஆரம்பிக்குதோ அந்த சின்னதை உங்களை பெருசுகிட்ட கொண்டு போகக்கூடியதாக. ஆமா, சின்ன சின்ன காரணம் வீட்டுல போய் ரிலாக்ஸா உட்காந்து யோசிச்சு பாருங்க. என்ன இந்த வாக்குத்தத்தத்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரம் நானும் சபையில சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மாற்றத்தை தேவன் செஞ்சிருக்கிறாரு அப்படியே மைன்யூட்டா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். அந்த சேஞ்சஸ் என்ன தெரியுங்களா? ஒரு டோக்கன். என்னதுங்க? ஒரு டோக்கன். இதன் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அரசாங்கத்தில் ஏதாச்சும் பணம் கொடுக்குறாங்கன்னாக்கா என்ன பண்றாங்க? வந்து ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்துறாங்களா? ஒரு டோக்கனை கொடுக்குறாங்க, ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ரசீது கொடுக்குறாங்க. இதை கொண்டு வந்து கொடுத்து நீங்க இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. அதே போல தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வதற்கு முன்பாக சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றங்களை நீ மிகவும் அற்பமா நினைக்காத. அந்த மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. பெரிய ஆசீர்வாதங்களுடைய வாய்க்காலா இருக்குது. பெரிய ஆசீர்வாதத்தின் வாசலா இருக்குது. அதன் ஊடாய் உன்னை வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற நன்மைகளை உன் கண் கண்டு தேவனை துதிக்க போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சொல்லி சொந்தமாக்குங்கள், கன்ஃபஸ் அண்ட் பொசஸ் அப்படின்ற தலைப்பின்களா தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். வசந்த எடுத்து வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நம்பிக்கைக்கும் நடப்பதற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப் தான் என்னன்னாக்க சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது. ஆசைப்படுறீங்க, ஆசைப்படுறத அடையிறதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு காரியம் என்னன்னாக்க சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு என்னன்னாக்க தெரிகிறது இல்ல. நீங்க நம்பிக்கை வச்ச உடனே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நான் பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது கடவுள் இடத்துல பேச ஆரம்பிச்சாரு. பயம்தான் நம்பிக்கைக்கான விருந்தான். என்னதுங்க? பயம் நம்பிக்கையின் விருந்தான்.
எப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நம்பின உடனே அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற பயம் வர ஆரம்பிக்குதோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பயத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்துதான் அதை நீங்கள் எப்படி அடைய போகிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண போகிறீர்கள். எதை ஒண்ணு நம்பாத வரைக்கும் பயம் வராது. எதை ஒண்ணு நம்புறீங்களோ நம்பணும்னு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பயத்தினுடைய சிநேகிதன் யாருனாக்க சந்தேகம். பயத்தினுடைய சிநேகிதன் யாருங்க? ஆமா, பயம் வந்துச்சுனாக்க சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாக்க நம்புனதை நீங்க கட்டாயம் அடையவே நம்புறீங்க, நம்பணும்னா பயம் வரும். இந்த பயத்தை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றத வைத்துதான் நீங்கள் விரும்பினதை, நீங்கள் ஆசைப்பட்டதை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்க அடைய முடியும். அப்போ அந்த சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது அப்படின்னா என்ன, அதை குறித்து அநேக முறை பேசினாலும் அதனுடைய வாழ்க்கையோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கிறது. நான் விரும்புறது நடக்காதது போல தெரியுது, கிடைக்காதது போல தெரியுது, வராதது போல தெரியுது, அது நமக்கு ஒரு நாளும் கைகூடி வராதது போல காரியங்கள் தெரியும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய வார்த்தைகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை வைத்துதான் நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் என்பது நீங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை இடத்துல பேச போறேன். விதை விளைவிக்கும், வாக்கு தத்தம் வாழ்விக்கும். ஹல்லேலூயா, இருக்கீங்களா? விதை விளைவிக்கும், வாக்கு தத்தம் வாழ்விக்கும். விதைக்குள்ள தேவன் ஒரு மாபெரும் ஆற்றலை வைத்திருக்கிறார். என்னன்னாக்க அந்த சின்ன விதைக்குள்ள தேவன் விளைவிக்க கூடிய ஆற்றலை வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுக்குள்ள எத்தனை பாட்டு, எத்தனை வீடியோ, எவ்வளவு ஃபைல்ஸ் லோட் பண்ணி வைக்கிறோம். அந்த ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுக்குள்ள அவ்வளவு பெரிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய விதத்துல மனிதனுடைய கண்டுபிடிப்பு இருக்கும் பொழுது மனிதனை வியக்குறோம். மனிதன் எவ்வளவு பெருசுப்பா, அவனுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டாரு. ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு மிகப்பெரிய காட்டையே தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த கான்செப்ட் வச்சுதான் அந்த கான்செப்டுக்குள்ள கடந்து வருகிறார். மனுஷன் எதையும் தானாய் கண்டுபிடிக்கிறது இல்லை. தேவன் செய்தவற்றை பார்க்கும் பொழுது அவனுடைய அறிவு பெருகும் பொழுது தேவன் செய்ததை அப்படியே காப்பி அடிச்சு அவன் உன்னை கொண்டு வர்றான். அதே போலதான் சொல்ற, விதை விளைவிக்கும், வாக்கு தத்தம் வாழ்விக்கும். அப்படின்னாக்க விதைக்குள்ள எப்படி கடவுள் விளையக்கூடிய ஆற்றலை வைத்ததை நீங்கள் நம்புகிறீர்களோ அப்படியே வாக்கு தத்தத்திற்குள் வாழ்விக்கும் ஆற்றலையும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. நீங்க வேற எந்த விதத்துல வாழ்க்கையில முன்னேற முடியாது. நீங்க வாழ்க்கையில எந்த விதத்துல ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு நிறைய பேருக்கு ஆசை மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கடவுள் ஏதாச்சும் கொடுப்பாரா கொடுப்பாரா கொடுப்பாரு, டம்னு ஒரு சவுண்டு கேட்டுன்னு பாக்குறது, ஏதாச்சும் வானத்திலிருந்து விழுகுதா, கூரையை பிச்சுக்கிட்டு வருதான்னு. அவர் சொல்றாரு, கூரையை பிச்சுக்கிட்டு இல்லடா, என்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பி கொன்று புதைத்து உயிரோடு எழுப்பி இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு தத்தங்களுக்குள்ள தேவன் வாழ்விக்கும் ஆற்றலை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்லா வாழணும்னு ஆசை? எல்லாருக்கும் ஆசை. ஆசை தோசை அப்பல, ஆமா, எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு ஏத்த போல பிரயாசம் இருக்கணும் இல்ல. அந்த ஆசை எப்படி அடைவது அப்படின்றது நோக்கம் இருக்கணும் இல்ல. அந்த ஆசை அடைவதற்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறான்றத பார்க்கணும் இல்ல. ரொம்ப எளிமையான முறையில உங்க வாழ்க்கையை நீங்கள் விரும்பினபடி வாழ்வதற்கான அத்தனை ஆற்றலையும் தேவன் வாக்கு தத்தத்திற்குள் வைத்திருக்கிறார். அந்த விதைகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள், பாட்டனி படிக்கிறவங்க இந்த விதைகளை குறித்து ஆராய்ச்சி பண்றாங்களா, அந்த விதைகளை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த விதைகளுக்குள் இருக்கக்கூடிய என்ன காரியங்களை கடவுள் வைத்திருக்கிறார் என்று உற்று பார்க்கும் பொழுது அவர்கள் வியக்கிறாங்களா, அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா. இந்த ஒரு சின்ன விதைக்குள்ள தேவன் விளைவிக்க கூடிய ஆற்றலை வைத்திருக்கிறது எவ்வளவு மகிமையான மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி வியக்கும் பொழுது அப்படியே கடவுள் வார்த்தைகள் எடுத்துட்டு வர்றாரு. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ விதை எந்த இடத்துல விழுகுதோ அதற்கு ஏற்றார் போல் அது விளையக்கூடியதாக இருக்குது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க அது ஒரு நாள் உங்களுக்கு கீழே இருக்க. இந்த கேஸ் பலூன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமா, அந்த கேஸ் பலூனு மிஷின்ல வச்சிருப்பாங்க. கேஸ் பலூன் எடுத்து டக்குன்னு மாட்டுவான்.
விசில் சவுண்ட் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணி கயிறு கட்டி குழந்தை கையில் கொடுப்பான். அந்த பலூன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பறந்துகிட்டே இருக்கும். இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்குதுனாக்க ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் என்னன்னாக்க அந்த பலூனை பறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதே பக்கத்துல இன்னொரு கடை அண்ணாச்சி கடையில பலூன் விற்குது. அந்த பலூனை வாங்கி ஊதுறேன், அதுவும் கேஸ் தான். ஊதுறேன், ஊதி கயிறை போட்டு கட்டுறேன். இப்போ இந்த பலூன் என்ன பண்ணுதுனாக்க கீழே தான் விழுகுது. கயிறுல கட்டினா கூட கீழே தான் விழுகுது. ஆனா பக்கத்துல ஒரு பலூனை கயிறுல கட்டினா அது மேல பறக்குது. என்ன, ரெண்டு பலூனுக்குள்ள இருக்கிறதும் கேஸ் தான். ஒண்ணு கீழ் நோக்கி போகுது, புவி ஈர்ப்பு சக்தி இழுக்குது. இன்னொன்னு மேல் நோக்கி பறக்குது. காரணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் வாயு என்ன பண்ணுதுனாக்க அது மேலே பறக்க செய்கிறது. அப்ப அதே போல உங்களுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கும் பொழுது அது உங்களை பறக்க வைக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இந்த வார்த்தை உங்களை பறக்க வைக்கும். அதான் இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் ஒண்ணு சபையில கொடுத்தோம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தோம்? என்னப்பா? நான் ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன். பறக்க செய்கிறாரா? யாரை பறக்க செய்வார் கடவுள் தெரியுங்களா? எவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து அது நடக்கும் என்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவன் சிறகுகளை முளைக்க செய்வாராம். அந்த சிறகுகள் முளைத்த உடனேயே அவர்களை தேவன் பறக்க செய்வாராம். யோசேப்பு போத்திபாண்ட வீட்டுல இருந்தான். தப்பான கேஸ்ல கொண்டு ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்துகிட்டே இருக்கிறான். ஜெயில இருக்கும் பொழுது அவன் தேவனை நம்பி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்து கொண்டு இருக்கும் பொழுது சிறகுகளை தேவன் முளைக்க செய்தாரா. சிறைக்குள்ள சிறகுகள் முளைக்குது. முளைத்த உடனேயே தேவன் அவனை பறக்க செய்தாரா. அவனை தீவிரமாய் பார்வோனிடத்துல கொண்டு போனாங்க. பார்வோன் பார்க்கிறான், அவன் சொன்னதை நம்புறான். என்ன பண்றாரு? தேவன் பறக்க வைக்கிறாரு. அவங்க மேல அவனுக்கு செயினை போடுறாரு, மோதிரத்தை போடுறாரு, ட்ரெஸ்ஸை போடுறாரு, ரதத்தை கொடுக்கிறாரு. அவன் தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சுட்டேனாக்க நீங்க பறப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை தேவன் பறக்க செய்வார். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை உங்களை பறக்க செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, வாக்கு தத்தங்கள் உயிரற்றவைகள் என்று புதைக்காமல் வாக்கு தத்தங்கள் உயிருள்ளவைகள் என்று விதையுங்கள். புதைப்பு, விதைப்பு. காலைல சொன்ன பாத்தீங்கன்னா அதுதான் எலாபரேட்டா நீங்க பேச போறேன். புதைப்பு, விதைப்பு ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், ஆனா சற்று வித்தியாசமானது. புதைப்பு, விதைப்பு. புதைக்கிறது எங்க புதைக்கிறீங்க? மண்ணுக்குள்ளதான் புதைக்கிறீங்க. விதைக்கிறது எங்க விதைக்கிறீங்க? மண்ணுக்குள்ளதான் விதைக்கிறீங்க. அப்ப இதுக்கு ஏன் புதைப்புன்னு பேர் வந்துச்சு, அதுக்கு ஏன் விதைப்புன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, புதைக்கும் பொழுது உயிர் அற்றவைகளை தான் புதைப்போம், உயிர் உள்ளவைகளை தான் விதைப்போம். விதைக்குள்ள என்ன இருக்குங்க? விதைக்குள்ள உயிர் இருக்குது. சரி, இந்த மண்ணு என்ன பண்ணுனாக்க எதை போட்டாலும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஆமாவா இல்லைங்களா? மண்ணுக்கு எதை உள்ள போட்டாலும் அதை உடனே சாப்பிடக்கூடிய ஆற்றல் மண்ணுக்கு இருக்குது. அப்ப மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே மண் என்ன பண்ணுதுனாக்க சாப்பிட ஆரம்பிக்குது, அரிக்க ஆரம்பிக்குது. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணுதுனாக்க எதை போட்டாலும் அதை அப்படியே அரிச்சு 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 சாப்பிட்டு 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 அதை அப்படியே ஒண்ணும் இல்லாம அப்படியே உருக்குலையே பண்ணிடுது. ஆனா அதே மண்ணுக்குள்ளதான் விதையவும் போடுறோம். அந்த விதையை போடும் பொழுது அந்த விதையவும் அந்த மண்ணு தப்ப விடுறது கிடையாது. அந்த விதையவும் அந்த மண்ணு சாப்பிட செய்யக்கூடியதா இருக்குது. அந்த விதையின் மேல் இருக்கக்கூடிய அந்த தோலையும் அதன் மேல் இருக்கக்கூடிய காரியங்களை மண்ணு அரிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு செயலை தேவன் செய்கிறார். என்னவென்றால் அந்த விதைக்குள்ளிருந்து தேவன் வேர் விடும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. எப்படி விதை முளைக்குது? நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் அரிச்சிருது, விதையை போட்டா மட்டும் விதை முளைக்குது. விதைக்கு என்ன பண்ணாக்கா தேவன் வேர் விடக்கூடிய தன்மையை கொடுத்துக்கிறார். இந்த விதைய மண்ணு அரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அரிக்கிற வேகத்தை காட்டிலும் விதை தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு வேர் விடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வேர் விடும் பொழுது அந்த மண்ணை பிடிச்சு இறுக்கி அமுக்கி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சு எடுத்து இந்த விதைக்கு கொடுத்து அந்த வேர்கள் விதையை வளரும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், வாக்கு தத்தங்கள் உயிரற்றவைகள் என்று புதைத்து விடாதீர்கள், வாக்கு தத்தங்கள் உயிர் உள்ளவைகள் என்று விதைத்து விடுங்கள். புதைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுமே நடக்காது, அவ்வளவுதான், சாப்பிட்டு போயிடும். விதைக்கிறீங்கனாக்க கட்டாயமா தேவன் விளைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப விதைக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றலுங்க? வேர் விடக்கூடிய. சரி, ஒரு விதைக்குள்ள
வேர்விடக்கூடிய ஆற்றலை வைத்த தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனுக்குள்ள விசுவாசம் என்ற விதையை வைக்கிறாரு. இப்ப விசுவாசம் என்ற விதை எனக்குள்ள வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? வேர் விடணும். எதுல வேர் விடணும்? எப்படி விதை மண்ணுக்குள்ள விழுந்த உடனே மண்ணு அதை நெருக்கி அது பலன் தராதபடி அது கெட்டு போய் அழிஞ்சு போகும்படி மண்ணு நெருக்கிறதோ, அதன் மத்தியில விதை வீறு கொண்டு வேர் விடுகிறது எப்படியோ, அப்படியே விசுவாசிகளுக்குள்ள தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் எப்ப வேர் விடணும் அப்படின்னாக்க, எப்ப நெருக்கங்கள் வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் வேர் விட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, எப்போ உங்களுக்கு விதமான ஒரு மாதிரி நெருக்கம் வருது, எப்போ ஒரு விதமான அசௌகரியங்கள், டிஸ்கம்ஃபர்ட் வாழ்க்கையில ஃபீல் பண்றீங்க, நடக்காதது போல தெரியுது, கிடைக்காதது போல தெரியுது, முடியாதது போல தெரியுது, இதுக்கு ரொம்ப கஷ்டம் போல தெரியுது, அதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை நெருக்கக்கூடிய காரியங்கள். இந்த இடத்துல நீங்கள் வேர் விட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சரி, வேர் விடுறதுனா என்ன? வேர் விடுறத குறிச்ச காரியங்கள் என்ன? வேர் விடுவது என்றால் உங்களை சுற்றி நெருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து, வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனைகளின் ஊடாய் வேர் விடக்கூடியவர்களாக. சில பேத்துக்கு முடி வளருது, சில ஆப்பிரிக்காலாம் பார்த்தா சில பேத்துக்கு பின்னாடி வால் வளருது. கேட்டாக்கா அவங்க சொல்றாங்க, அவங்களாம் அந்த பின் சந்ததியார், மூதாதையார், குரங்குல இருந்து வந்தவங்க, அதனால அவங்கள பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி தெரியுது. மூஞ்சிகளை பார்த்தாக்க அவங்களுக்கு வால் கூட இருக்குது அப்படின்னாங்க. வால் வளருதுன்றாங்க. நான் சொல்றேன், முடி வளருதோ இல்லையோ, ஒண்ணு வளரணும். என்ன வளரனாக்க வேர் வளரணும். ஹல்லேலூயா. வேர் விடணும். எப்ப வேர் விடணும்? எப்போ உங்களுக்குள்ள நெருக்கங்கள் அதிகமாய் வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் வேர் விடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த வேர் என்ன பண்ணுதுனாக்க, அந்த மண்ணில் இருக்கிற சத்தை உறிஞ்சி எடுத்து விதையை வளரும்படி செய்கிறது. நெருக்கங்கள் வந்தோன்னு பயந்துடாதீங்க. நெருக்கங்களின் ஊடாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த நெருக்கங்களில் இருக்கக்கூடிய சக்தியை உறிந்து நீங்கள் மேலே வரக்கூடியவர்களாக. ஆமா, சில பேர் நெருக்கம் வந்தோன்னு சோர்ந்து போயிடுறாங்க. இம்பாசிபிலிட்டிஸை பார்த்த உடனே சோர்ந்து போயிடுறாங்க. நடக்காது, கிடைக்காது, வராது, முடியாது, நமக்கெல்லாம் நடக்குமா, நமக்கெல்லாம் வருமா, நமக்கெல்லாம் கிடைக்குமா, ஒரு விதமான ஒரு அவிசுவாசம்னு ஒரு மனநிலைக்குள்ள போயிடுறாங்க. அதனால தான் அவங்க ஆண்டு வந்து கோயிலில் உட்கார வைக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? கோயில் வந்து உட்கார வச்சீங்கன்னாக்கா கடவுளுக்கு தெரியும் எந்தெந்த ஆளு எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்க, யார் யாருக்கு என்னென்ன வார்த்தை தேவன்றது தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கடவுள் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உன் நெருக்கத்தின் மத்தியில நீ அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல, நீ வேர் விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீ விடக்கூடிய வேர் உன் பிரச்சனைகளுக்கு ஊடாய் கடந்து சென்று உன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய வல்லமையை உரிந்து அது உனக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? வல்லமைகளை உரிந்து கொண்டு சிலுவையிலே அவரையும் வந்து பிசாசு நெருக்குச்சு, மறித்து கல்லறையில வச்ச உடனே அந்த கல்லறையில இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர் வந்து அமுக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்றாருனாக்க வல்லமைகளை உரிந்து கொண்டு சிலுவையிலே. உங்க லைஃப்ல சொல்றேன், நீங்க சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதன் ஊடாய் வேர் விட கற்றுக்கொள்ளுங்கள். வேர் விடுவது என்றால் தேவனுடைய வார்த்தையை எழுந்து சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, பேசுங்க. நீங்கள் பேசும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் கூட உங்களால வேர் விடக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு நான் காட்ட போகிறேன், அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, அவருடைய வாழ்க்கையில எப்படி வேர் விட்டார் அப்படின்றத காட்ட போகிறேன். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 26. நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஜீசஸ். 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதம் சொல்லுது 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிச்சீங்கன்னாக்க, ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே
உண்டாயிற்று. ஆபிரகாமுடைய நாட்கள் உண்டான கொடிதான பஞ்சத்தை கடந்து ஈசாக்குடைய நாட்கள் ஒரு பஞ்சம் உண்டாகுது. அந்த கொடிய பஞ்சத்துல அவன் என்ன பண்றான், எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு போகிறான். கடவுள் அவனை வழியில சந்திச்சு அவன்கிட்ட பேசுறாரு, எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற தேசத்துல குடியிரு. இந்த தேசத்துல குடியிருக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கடவுள் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில நெருக்கங்கள், தோல்விகள், எல்லா இழப்புகளின் மத்தியிலும் நீ போகும் பொழுது கடவுளுடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும். என்ன வரும்னாக்க, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை. இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தையை தேவன் ஈசாக்குக்கு கொடுக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய பஞ்சத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. கடவுளுடைய வார்த்தை எப்பதான் வரும் தெரியுங்களா? நிறைய பேருக்கு யோசிக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற டைம்ல கடவுளுடைய வார்த்தை வரும். அந்த டைம்ல கடவுளுடைய வார்த்தை வர்றதை காட்டிலும் நீங்க ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா, ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப டிப்ரெஸ்டா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல கடவுளுடைய வார்த்தை வரும் பாத்தீங்களா? அதை தான் அநேகர் மிஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த டைம்ல வரக்கூடிய வார்த்தை மிகவும் வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, கடவுள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்ற தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்தபடினால தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இப்ப ஈசாக்குக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு. என்ன வார்த்தை கொடுத்துட்டாரு? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல. இந்த வாக்கு தத்தங்கள் அவன் வாழ்க்கையில எப்படி பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, எப்படி அவன் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா, எப்படி அவன் வாழ்க்கையில வேர் விட்டா, அந்த வேர் எப்படி அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்றத காட்ட போகிறேன். எடுத்து வாசிங்க 28ஆம் வசனத்தை. 26-28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இந்த வார்த்தையை சொல்றது யார் தெரியுங்களா? அந்த தேசத்துல குடியிருக்கிறான் பாத்தீங்கன்னா, அந்த தேசத்தினுடைய ராஜாக்கள் ஈசாக்கு கிட்ட சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட. நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது ரெஸ்பெக்டபிள் வேர்ட், டிஸ்ரெஸ்பெக்டபிள் வேர்ட், இல்லைனாக்கா ஜெனரல் வேர்ட் அப்படின்னு சில காரியங்கள் இருக்குது. அப்ப நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது உன்ன அப்படின்ற வார்த்தைக்கும், உனக்கு அப்படின்ற வார்த்தைக்கும், உமக்கு அப்படின்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்ன அப்படின்னாக்க என்னோட வயசுல கம்மியா இருக்கிறவங்களை சொல்றது, உனக்கு அப்படின்னாக்க என்னோட வயசுல ஈக்குவலா இருக்கிறவங்களுக்கு சொல்றது, உமக்கு அப்படின்றது என்னன்னாக்க என்னோட வயதுல மூத்தவங்க, அனுபவசாலிகளுக்கு சொல்றது, ரெஸ்பெக்டபுளான வார்த்தை கொடுக்கிறது. ஈசாக்கு இருந்த நாட்கள்ல அவன் சாதாரண ஒரு குடிமகன். ஆனா அந்த தேசத்தினுடைய ராஜாக்கள் என்ன சொல்றாங்க, நல்லா வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட. இந்த உம்மோடே அப்படின்ற வார்த்தை ரெஸ்பெக்டபிள் வேர்டு. கூட இருக்கிறார் என்று கண்டோம். பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டாங்க? யார் கூட இருக்கிறத பார்த்துட்டாங்க? ஈசா கூட யார் இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க? கர்த்தர் இருக்கிறத பார்த்துட்டோம். சார், உலகத்தான் ஒருத்தன் ஈசா கிட்ட சொல்றான், உன் கூட கடவுள் இருக்கிறத நாங்க பார்த்தோம், நாங்க கண்டு கொண்டோம். பின்னாடி சொல்ல போறோம் எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு. கண்டு கொண்டோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும், உனக்கும் சொல்லல, உமக்கும். அடுத்து வாசிங்க. ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண தேசத்துல குடியிருக்கிற ஒருத்தன், அவனை அந்த தேசத்தின் ராஜாக்கள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. உமக்கு, உம்மோடு, நீரும், நீர் அப்படின்ட்டு மரியாதைக்குரிய வார்த்தைகளை சொல்லி ஈசாக்கு இடத்துல பயபக்தியோடு கூட பேசுகிறார்கள், நடுக்கத்தோடு கூட பேசுகிறார்கள். யார் பேசுறதுங்க? ராஜாக்கள் அவங்க கிட்ட பேசுறாங்க. இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்ககிட்ட சிலர் பேச போறாங்க. அவங்க உயர்ந்தவங்க, சிறந்தவங்க, சமுதாயத்துல பெரியவங்க, அரசியல்ல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க, எல்லாவற்றிலும் சிறந்தவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க உன்கிட்ட எப்படி பேச போறாங்கனாக்க, உனக்கு மரியாதை கொடுத்து, கனத்தை கொடுத்து, உனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து உன்னிடத்துல பேசும்படியாய் தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்கிட்ட யார் வந்து பேசுவா? அந்த பக்கத்து இருக்காரக்கா வந்து பேசுவாங்களோ? எங்க மாமா, எங்க சித்தப்பா, பெரிய ஆட்கள் வந்து பேச போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், நம்முடைய சபையில் இருக்கக்கூடியவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறபடியினாலே உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை தேவன் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஈசாக்கு கிட்ட எப்படி வந்து பெரிய நபர்கள் மரியாதையா வந்து பேசிட்டு போனாங்களோ, ஏன் பேசிட்டு போனாங்கன்னாக்கா ஈசாக்கு எப்படிப்பட்டவன்றதை காட்ட போறேன். எப்படி விசுவாசத்துல நின்னாரு, எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசித்தாரு, எப்படி வேர் விட்டாரு, அதனாலதான் தேவன் வந்து அவங்களுக்குள்ள காட்டுறாரு, இந்த ஈசாக்குக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதை உலகத்தான் கண்டு கொண்டான். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நமக்குள்ள யார் இருக்கா நமக்கே தெரியல. உலகத்தான் வந்து சொல்றான், உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு. ஈசாக்கு கிட்ட வந்து மரியாதையா பேசினாங்கல்ல. 28ஆம் வசனத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போக போறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். எப்படி இவங்க ஈசாக்கு கூட கடவுள் இருக்கிறான்றத பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் நடந்துச்சு, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கல. ரெண்டாவது ஒரு காரியம் நடக்குது, அந்த ரெண்டாவது காரியம் அவர்களை அசைவுக்குள்ளாக மாற்றினது. இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பஞ்ச தேசத்துல ஈசாக்கு என்ன பண்ணாங்க? ஆமா, 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமா, பஞ்ச தேசத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே மழை இல்ல, தண்ணி இல்ல. இவன் கடவுள் சொன்னான்னு சொல்லிட்டு விசுவாசத்துல நான் இதை பண்றேன், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னபடினால நான் செய்கிற எல்லாவற்றிலும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவன் பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். கடினமான சூழ்நிலைகள், மண்ணு ரஃப்பா இருக்குது, வெதர் டஃப்பா இருக்குது, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விதையை விதைத்தான். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, வாழ்க்கை கரெக்டா போகும்போது கடவுளுடைய வார்த்தையை சொல்றது முக்கியம் கிடையாது. வாழ்க்கை எப்ப கரெக்டா போகலையோ, எதுவும் சரியா நடக்கலையோ, எல்லாம் தப்பா போற மாதிரி தெரியுதோ, அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டும். ஈசாக்கு அதுதான் பண்ணான். எல்லா இடத்துலயும் பஞ்சம், தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, எல்லா மக்கள் கஷ்டப்படுறாங்க. கடவுள் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் உங்க கூட உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ விதையை விதடா, நான் விளைய செய்யறேன்டா அப்படின்னு சொல்றாரு. அந்த விதையை விதைக்கிறான். அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். பஞ்ச தேசத்துல விதைக்கிறான், 100 மடங்கு பலனை கொடுக்கிறாரு. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட உண்டாக்குச்சு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு, எப்படி காரியங்கள் உண்டாக்குச்சுன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன். என்ன பிரசங்கித்திருக்கிறேன்னாக்க, கிதியோன்கிட்ட போய் கடவுள் சொல்றாரு, நான் உங்களை விடுதலை ஆக்குவோம் அப்படின்றாரு. கிதியோன் கேட்கிறான், ஆண்டவரே நான் இது எப்படி அறிவேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். சரி, நீயே கேளு, என்ன அடையாளம் வேணும் கேளு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றாரு. அப்ப அவன் சொல்றான், ஒரு தோலை, ஒரு ஆட்டினுடைய தோலை கட் பண்ணி நிலத்துல போடுறேன். இன்னைக்கு தோல் மேல மாத்திரம் பனி பெஞ்சிருக்கணும், நிலம் எல்லாம் காஞ்சிருக்கணும் அப்படின்றான். அடுத்த நாள் வந்து பாக்குறான், அதே போல தேவன் தோல் மேல மட்டும் பனியை பெய்ய பண்ணியிருந்தார், பக்கத்துல இருக்கிற நிலம் ஃபுல்லா காஞ்சி இருந்துச்சு. இன்னும் அவனுக்குள்ள சந்தேகம், இன்னும் ஒரு முறை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, டெஸ்ட் பண்ணிக்கின்ற, இப்ப என்ன வேணும், இப்ப சொல்றான், தோல் மேல மட்டும் பனி பெய்ய கூடாது, நிலத்துல எல்லாம் பனி பெய்யணும். சரி, ஓகே அப்படின்றார். அடுத்த நாள் வந்து பாக்குறான், தோல் மட்டும் காஞ்சு போயிருக்கு, நிலம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே சத பனி பெஞ்சிருக்குது. அதை வைத்து அவன் நம்புறான், நீங்க கட்டாம எங்களுடைய தேவன் தான் சொல்லிட்டு. அதே பிரின்சிபிளையும் அதே கான்செப்டையும் தான் தேவன் ஈசாக்குடைய லைஃப்ல கொண்டு வர்றாரு. எல்லா நிலங்களும் காய்ந்து இருக்கிறது, ஆனால் ஈசாக்குனுடைய பவுண்டரியில மட்டும் தேவன் பனியை பெய்ய பண்ணினார். அல்லேலூயா. பனியை பெய்ய பண்ணி அந்த விதைகள் 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி, இது ஒரு அற்புதமான ஒரு செயல். இந்த செயலை செஞ்சாரு, எல்லாரும் பார்த்தாங்க, ஓகே. இப்ப அடுத்து இன்னொரு காரியத்தை பண்றாரு. இந்த காரியம் தான் ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு காரியம். வசந்த எடுத்து வாசிங்க, அது 26:18.
தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்தி போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பாருங்க, ஆபிரகாமுடைய நாட்கள்ல ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? துறவுகளை வெட்டினானா. துறவுனா தெரியுங்களா? துறவு அப்படின்னாக்க கிணறு. ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க குடியிருக்க போறாங்க அப்படின்னாக்கா அந்த நாட்கள்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க தண்ணி ரொம்ப முக்கியமா தேவை. ஸோ போன உடனே இடத்த செட் பண்ணிடுவாங்க. இடத்த செட் பண்ணிட்டு செக் பண்ணி எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு கிணறை வெட்டுவாங்க. அந்த கிணத்தை வெட்டி அந்த மண்ணெல்லாம் தூர்வாரி எடுத்துட்டு அந்த இடத்த வந்து கையிலேயே பூசுவாங்க. சேரு சகித அப்படியே பூசிட்டு அதுக்குள்ள இறங்கி போற மாதிரி ஒரு வழி வச்சுட்டு அதுல இருந்து தண்ணியை எடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வாங்க. ஆபிரகாமுடைய நாட்கள் ஆபிரகாம் என்ன பண்ணானாக்க கிணறு தோண்டினானா. தோண்டும் பொழுது எப்பெல்லாம் மழை பெய்யுதோ, எப்பெல்லாம் பூமியில தண்ணி அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த துறவுல என்ன ஆகுங்க? தண்ணி இருக்கும். சரி, மழை இல்ல அப்படின்னாக்க என்ன உனக்கு கிணறு வற்றி போகும். ஆபிரகாமுடைய நாட்கள்ல கிணறு வெட்டுனா ஆபிரகாம் இறந்த பிற்பாடு அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க? எல்லா கிணத்தையும் என்ன பண்ணானாக்க மண்ணை போட்டு 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 மூடி தூத்து போட்டுட்டாங்க. இப்ப ஈசாக்குடைய நாட்கள்ல பஞ்சம். பஞ்சத்துல கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தினால அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். இப்போ அவன் என்ன பண்ணானாக்க பக்கத்துல போய் அவன் துறவை தோண்டுகிறான். மழை இல்லாத டைம்ல பூமியை தோண்டுனா தண்ணி வருமா? தண்ணி வராது. எவ்வளவு ஆழமா போனாலும் தண்ணி வராது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரளாவில் வீடு கட்டி இருக்கிறாரு. கேட்டேன், என்னப்பா வீடு கட்டிட்டேன் இப்பதான் மோட்டர் போட்டாங்கண்ணே. எத்தனை அடி மோட்டர் போட்டீங்க? நாங்க ஒரு 6000 அடி போட்டோண்ணே. பார்த்தேன், என்னடா 6000 அடியா? 6000 அடியா கீழே போறீங்க? எப்ப நாங்க 100 அடி 150 அடி போடுறோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 அடி போடுறாங்க. ஒரு 1000 கிட்ட போறாங்க. சென்னையில போனா ஒரு தண்ணி இருக்குன்றாங்க. ஆனா கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா செழிப்பான தேசம்னு சொல்றோம். ஆனா மலைகள் உள்ள ஒரு பூமி, அந்த பூமி பாறையா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு. நான் பார்த்தேன், அவன் 2000 3000 போடலாம்னு சொன்னான். நான் சொன்னேன், காசு போனோட பரவாயில்ல, 6000 அடி போடுறான்னு சொன்னேன். அவனும் நோண்டி பூமிக்குள்ள கடந்து போய்கிட்டே இருக்கிறான். போக 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 ஒரு இடத்துல வந்தோன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க நிறுத்திட்டோம். அப்போ பூமி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா போறாங்களோ அந்த தண்ணியினுடைய அளவு எவ்வளவு கீழே இருக்குதுன்னு பாருங்களேன். சாதாரண டைம்லயே, அதுவும் கேரளால எப்பவுமே மழை பெய்யுற இடம், அங்கேயே தண்ணி ரொம்ப ஆழத்துல இருக்குதான். ஈசாக்குடைய நாட்கள்ல பஞ்சம் இருக்கக்கூடிய நாட்களில கிணறை யாரும் தோண்ட மாட்டாங்க. அது தேவையில்லாத வேலை. அல்லேலூயா, இருக்கீங்களா? அந்த நேரத்துல ஈசாக்கு சொல்றான், நீங்க துறவை வெட்டுங்க. எனக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாக்க வீட்டு வாசல்ல கொண்டு மூட்டையில பணத்தை வச்சுட்டு போறது இல்ல வீட்டு பீரோ திறக்கும் பொழுது பணம் இருக்கிறது இல்ல. அதில் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்கிற செயல்களை தேவன் சிறப்பிப்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன செயல்களையும் தேவன் சிறப்பிக்க கூடியவராக இருக்கிறார். ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்துல தூர் வாரும் பொழுது எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா எங்கேயுமே தண்ணி இல்ல, நீ மட்டும் என்னத்த தூர் வாரிக்கிட்டு இருக்கிற? சரி, நீ தூர் வாரு பார்க்கலாம் அப்படின்றாங்க. தூர் வாரும் பொழுது தேவன் அந்த இடத்துல நீர் ஊற்றை சுரக்கும்படி, நீர் ஊற்று சுரந்து அந்த தண்ணி வெளியில வந்தோட சுத்தி இருக்கிற ஆணுங்க எல்லாம் பாக்குறானுங்க. ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியம் வந்துருச்சு அவங்களுக்கு. என்னன்னாக்க மழையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பூமி காஞ்சு போயிருக்குது. இந்த நேரத்துல ஒருத்தன் பூமியை தோண்டும் பொழுது தண்ணீர் வருகிறது என்றால் இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனா இதை நம்ம விடக்கூடாது. அடுத்த தண்ணி வருமான்னு தெரியல, அந்த நம்ம அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அபகரிச்சுக்கிறாங்க. திருப்பி மறுபடியும் ஈசாக்கு போய் இன்னொரு துறவு தோன்றான், அதுலயும் தண்ணி வருது. மூணாவது ஒரு துறவு தோன்றான், அதுலயும் தண்ணி வருது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ரெகோபோத் அப்படின்னு பேர் வச்சு தேவன் நமக்கு இந்த பூமியில வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். இந்த செயல்களை அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு. என்னன்னாக்க, ஒரு கடவுள் ஒரு மனிதனோடு கூட இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு அரிதான ஒரு விஷயம். அல்லேலூயா, இருக்கீங்களா? பஞ்ச தேசத்துல விதை விதைச்சு விளைய செய்கிறது ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பூமியை தோண்டும் பொழுது தண்ணீரற்ற பூமியிலே அவன் தோண்டுகிற இடத்துல தேவன் தண்ணீரை வர வைக்கிறார் என்றால்
அவனுடைய முயற்சிகளையும் அவனுடைய விசுவாசத்தையும் அவன் வேர் விடக்கூடிய காரியங்களையும் தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் ரஃப்பா இருக்கலாம், டஃப்பா இருக்கலாம், முடியாதது போல இருக்கலாம், கஷ்டமா தெரியலாம், நடக்காதது போல தெரியலாம். அந்த நேரத்துல இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் ஈசாக்குக்கு சொன்னீரே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து 100 மடங்கு பலனை கொடுத்து அவன் தோண்டுகிற இடத்திலெல்லாம் தண்ணீர் வரும்படி செய்த தேவன் ஈசாக்குடைய தேவனாக இருப்பார் என்றால் நான் சொல்லுகிறேன், அதே தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது தேவன் சிறப்பிக்க கூடியவராக இருக்கிறார். நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இப்படி வேணாம் அப்படி வேணாம், 1008 யோசனை உங்களை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறாரு, நீ விசுவாசத்தோடு செய்கிற எல்லா செயல்களையும் உன் வாழ்க்கையில நான் சிறப்பிக்க கூடியவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். 1 யோவான் 5:4. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆனா அது உண்மையான ஒரு ஆழமான ஒரு வார்த்தை என்னன்னாக்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஆமா, உலகத்துல எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் முடியும்னு காட்டுறதுதான் விசுவாசத்தினுடைய தன்மை. இந்த சென்ட் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை பேர் சென்ட் யூஸ் பண்ணுவீங்க? யாரும் யூஸ் பண்றது இல்லை. நல்லது. சென்ட்டினுடைய தன்மை என்னன்னாக்க, எங்கெல்லாம் நாத்தம் இருக்குதோ அந்த நாத்தம் உள்ள இடத்துல நீங்க சென்ட் அடிச்சீங்கன்னாக்க அந்த நாத்தத்தை இந்த சென்ட் என்ன பண்ணுதுங்க, மேற்கொண்டு அந்த இடத்த வேறு விதமான ஒரு ஃபீலை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. அதே போலதான் விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னாக்க கடவுள் எழுதி கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருன்னா, உன் விசுவாசத்தினால நீ உலகத்தை ஜெயிக்கலாமான்றார். உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு என்னங்க, உலகத்தினுடைய முறைமைகள், உலகத்தினுடைய பிரின்சிபிள்ஸ், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆனால் அதை ஜெயிக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அம்பேத்கர் சொன்னாரு, சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமானது தான், ஆனா அது உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா செயல்படாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அம்பேத்கர் சட்டத்தை எழுதும் போது சொல்றாரு, இந்த சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பயன் தரக்கூடியது, ஆனால் இந்த சட்டத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்துல அதை செயல்படுத்த மாட்டாங்க. உனக்கு அந்த சட்டத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தணும்னாக்க படிச்சு மேல முன்னேறி அந்த இடத்துல உட்காரு. நீ உட்கார்ந்தனதான் அந்த அதிகாரத்தை உன்னால செயல்படுத்த. சும்மா கீழே நின்று கத்திக்கிட்டே இருக்காத, கூவிக்கிட்டே இருக்காத, இது நடக்கல, இது சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நீ பேசிக்கிட்டே போ. உனக்கு அப்புறம் 1000 பேர் இந்த உலகத்துல பேசிட்டு போய்கிட்டே தான் இருப்பா. எவனால மாத்த முடியும்னாக்க பேசாம உட்கார்ந்து படிச்சு முன்னேறி அந்த இடத்துல போய் உட்கார்றான் பாத்தீங்களா, மாற்றக்கூடிய இடத்துல போய் உட்காருகிறவனாலதான் மாற்றத்தை கொண்டு வர. சும்மா மாற்றம் வரணும், மாற்றம் வரணும், மாற்றம் வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா நல்லா இருக்கும். இல்ல, என்ன மாற்றத்தை நீ விரும்புறியோ அந்த மாற்றத்தை மாற்றக்கூடிய இடத்துல போய் நீ உட்காரும் பொழுதுதான், அதிகாரம் வரும் பொழுதுதான் நீ மாற்றத்தை உன்னால கொண்டு வர. இப்ப கடவுள் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஆமா, இந்த உலகத்துல எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும், உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும், உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனா கடவுள் சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஆமா, நீ கோயில கடவுளுடைய வார்த்தையை கேட்கறீங்க, கடவுளுடைய வார்த்தையை உள்ள எடுத்துக்கொண்டு போறீங்க, அந்த வார்த்தையோடு கூட வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போன அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்கணும். உலகத்துல எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ பைபிள் எடுத்து சொல்லுங்க. 1 யோவான் 5:4 போட்டிருக்குது, என்னுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறபடினால என்னாலதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தை ஜெயிக்க கூடியவனா தேவன் என்னை படைத்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தின் வழிமுறைகளை ஜெயிக்கும்படியாய் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த ஏஜ்ல இது நடக்கும், இந்த ஏஜ் இருந்தாதான் இது கிடைக்கும், இந்த ஏஜ் இருந்தாதான் இது நடக்கும், இந்த தகுதி இருந்தாதான் இது கிடைக்கும், இந்த படிப்பு இருந்தா இந்த வேலை கிடைக்கும், இது இருந்தாதான் அது நடக்கும்ட்டு உலகம் 1000 பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகளை எழுதி வைத்திருக்கலாம். அந்த கோட்பாடுகளை எல்லாம் தகர்த்து எறியக்கூடியது உங்களுடைய விசுவாசம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
இல்ல இது ஆயிடுச்சு, இதுனா அது நடக்காது, அது இருக்கிற அப்படின்னா இது நடக்காது. எப்பெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய காதுகள்ல வந்து கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லணும், ஈசாக்குனுடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறாரு. ஈசாக்கு கிட்ட கடவுள் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் அவனுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விளைய முடியாத நிலத்தை விளையும்படி செய்தார். தண்ணீரற்ற இடத்திலிருந்து தண்ணீரை ஊறும்படி செய்த தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அவர் எனக்கும் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வாழ்க்கையில எங்கெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் பாக்குறீங்களோ, இம்பாசிபிலிட்டிஸ் பாக்குறீங்களோ, அங்கெல்லாம் கடவுள் சொல்றாரு, இந்த இடத்துல நீ ஜெயிக்க போகிற. ஹல்லேலூயா. நீ ஜெயிக்கும்படியா தான் உன் வாழ்க்கையில இந்த காரியங்கள் வந்திருக்குது. இது உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால மேற்கொள்ள முடியும், உன்னால மேல வர முடியும்னு சொல்லி வாக்கு தத்தங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் செல்ஃப் டியூன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் வேர் விடவில்லை என்றால் நீங்கள் புதைத்தவர்கள் என்ற அர்த்தம். வேர் விட்டது என்றால் நீங்கள் விதைத்தது என்று. ஆமா, விசுவாசிக்கிறேன்ட்டு அப்படியே அந்த விசுவாசத்தை அப்படியே கரையை போட்டுறாதீங்க, காய போட்டுறாதீங்க. விசுவாசிக்கிற நீங்கள் வேர் விடக்கூடியவர்களாக இருங்கள். வாக்கு தத்தங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க, அசை போட்டு கொண்டே இருங்க. அதான் சொன்னேன், புதைக்கிறவங்க அழுவாங்க, விதைக்கிறவங்க அறுப்பாங்க. வேதத்துல வசனம் இருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு. ஆமா, நான் சொல்றேன், புதைச்சிட்டீங்கன்னாக்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்க வாழ்க்கை ஃபுல்லா. விதைச்சிட்டீங்க அப்படின்னாக்க கட்டாயம் நீங்க அறுவடையை கட்டாயமா வாழ்க்கையில பாப்பீங்க. விதைச்ச நீங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கு நீர் பாய்த்தி கொண்டே இருங்கள், தண்ணீர் விட்டு கொண்டே இருங்கள். தண்ணீர் விட அந்த விதை வேர் விடக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. நீ நம்பின காரியங்கள் நடக்காதது போல தெரியலாம், கிடைக்காதது போல தெரியலாம், ரொம்ப ரஃப்பா இருக்கலாம், டஃப்பா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். நான் சொல்றேன், உனக்குள்ள விசுவாசத்தை வைத்தது நான் தான். அந்த விசுவாசத்தை உனக்குள்ள இருந்து வேர்விட செய்யக்கூடிய ஒரு நானா இருக்கிறேன். நீ என்னோட கூட கை கோர்த்து கொள்ளு. ஈசாக்கு பஞ்சத்தை பார்த்து பயந்தான், எகிப்துக்கு போகலாமான்னு யோசிக்கிறான். கடவுள் சொல்றாரு, எகிப்துக்கு போகாத, இங்கேயே இருடா, இந்த பஞ்சம் என்ன ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து விசுவாசத்திலே அவனுக்கு தேவன் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது போல இன்னைக்கு கடவுள் உங்களிடத்துல கரங்களை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறார். கையை பிடிச்சு பயப்படாத, ஒரு கை பார்த்துடலாம். வாழ்க்கையில் இருக்க இந்த பிரச்சனை, இந்த சவால், இந்த பெரிய காரியங்கள் என்ன நடக்க போதுன்னு பயப்படுறல, நான் சொல்றேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உனக்குள்ளிருந்து ராஜாக்களை தோன்ற பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பனே. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் வாக்கு தத்தங்களை உயிரற்றவைகள் என்று புதைத்து விடாமல் வாக்கு தத்தங்கள் உயிருள்ளவைகள் என்று விதைக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்க. விதைத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் வேர் விடும்படி செய்யுங்க ஆண்டவர். வேர் விட்டு வாக்கு தத்தங்கள் எல்லாம் வளர்ந்து அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில செய்த அதே அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு என் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தினுடைய வேர் விடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே